வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நித்தியதே ஜென்ம பத்திரிகா என்று ஒரு புது சிறப்பு பதிவாக கல்வியா, செல்வமா, அரசு வேலையா, தொழிலா என சாதாரணமாக பிரபஞ்சத்தில் அனைத்து நேயர்களும் இந்த கல்வி மற்றும் வேலை, அரசு வேலை, தொழில் பற்றி அதிக கேள்விகள் வந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் நாம் இந்த ஒரு கல்வியை பெற முடியவிட்டால் நமது சந்ததியினர் கல்வியை பெறட்டும் என அனைத்து நேயர்களும் பிரபஞ்சத்தில் ஆர்வமுடன் மற்றும் அக்கறையுடன் இருப்பது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் ஒரு பெண் ஜாதகி என்னுடைய கல்வி மற்றும் தொழில் மற்றும் புதிய பொலிவுடன் பார்க்க இந்த உதாரண ஜாதகம் மூலமாக முயற்சி பயன் பெறுங்கள். இந்த வகையில் இந்த ஜாதகி 10 வயது 9 மாதங்கள் ஆகின்றன. இவருடைய நட்சத்திரம் அல்லது ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை 3ஆம் பாதத்தில் பிறந்துள்ளார். ராகுவி நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு, ராசியின் அதிபதியான மிதுனம், புதன் சமம். எனவே வாழ்வு வளமாகவே இருக்கும். லக்கணத்தை அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த கன்னி லக்கணத்திலேயே செவ்வாய். கன்னி புதனுடைய வீடு. இந்த புதன் 1க்கும் 10க்கும் அதிபதியாகும். கந்தராதித்ய தோஷம் மற்றும் லக்கணத்திலேயே செவ்வாய் அந்த இடத்தில் பகை பெறுகிறார். உபய லக்கணத்துக்கு 7 அதிபதி பாதகாதிபதி, குரு பாதகாதிபதி. ஆனால் சந்திரனுடன் ராசியில் மிதுனத்தில் இணைந்து ஒரு லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். யோகாதிபதி சுக்கிரனும் புதனும். சூரியன் மற்றும் புதன் நீச்சமடைகிறார், சனி உச்சமடைகிறார். செவ்வாய், குரு, கேது பகை பெற்ற இல்லங்களில் அமர்ந்துள்ளார்கள். எனவே இந்த லக்கணத்தை பொறுத்தவரை இவருக்கு முகத்தில் வடு அல்லது காயம் அல்லது தழும்பு கண்டிப்பாக இருக்கும். 7ல் லக்னாதிபதி சூரியனுடன் இணைந்து உள்ளது நன்மையே. புதன் சூரியன் அசகாய சூரராக விளங்குவார் மற்றும் இந்த சூரியன் எங்கிருந்தாலும் இந்த கன்னியா லக்கணத்திற்கு நன்மையான பலன்களையே செய்வார் என்பது ஜோதிட விதி. இருப்பினும் இந்த செவ்வாய் லக்கணத்தில் அந்த இடம் பகைவனுடைய வீட்டில் 3க்கு 8க்கும் அதிபதியான செவ்வாய் தீய கோள். அந்த சாணத்தின் பலம் குறையும். இருப்பினும் மற்ற யோகங்களை பார்க்கும் பொழுது குருச்சந்திர யோகம் 10ஆம் இடத்தில், அது புதன் லக்னாதிபதியினுடைய வீட்டிலேயே. குருவும் புதனும் மீனம் மற்றும் மிதுனம் பரிவர்த்தனை பெற்றுள்ளது. பார்வையை என்று எடுத்துக்கொண்டால் குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை சனி ராகுவையும் 5ஆம் பார்வையாக தன் வீட்டை தானே பார்க்கிறார். அடுத்தபடியாக சுக்கிரனையும் பார்க்கிறார். சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதி. இந்த வகையில் குருவினுடைய பார்வை நன்மையா தீமையா என சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் ஆகிறது. இருந்தாலும் இவருடைய திசை என்று எடுத்துக்கொண்டால் இவர் பிறந்தது ராகு திசை 8 வருடம் 7 மாதம் 19 நாள். இவர் 8 வயது வரை ராகு திசை நடைபெறுகிறது. அதற்கடுத்ததாக 2ஆம் குரு திசை என்று பார்க்கும் பொழுது பாதகாதிபதி திசையாக ஆகிவிடுகிறது. 16 ஆண்டுகள். இவர் 24 வயது 7 மாதம் வரை இந்த குரு திசை
எடுப்பார். 3வது திசை சனி திசை, 4வது திசை புதன் திசை. இரண்டிலும் நடப்பு திசை என்று பார்க்கும்போது 8 ஆண்டுகள் 7 வயது வரை ராகு திசை முடிந்து குரு திசை சுய புத்தி 2 ஆண்டுகள் 2 மாதமும் 2வது புத்தியான 2 ஆண்டுகள் 6 மாதம் ஆக மொத்தம் இவர் 10 வயது 9 மாதம் எனும்போது இந்த குரு திசை சுய புத்தி முடிந்து 2வது புத்தியான சனி புத்தி துவங்கி உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக புதன் புத்தி 2 வருடம் 3 மாதம் 6 நாள். பரிவர்த்தனை குரு புத்தி குரு திசை பாதகாதிபதியினுடைய திசை. இருப்பினும் குரு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் ராசி மீன ராசியிலேயே சந்திரனுடன் இணைந்து உள்ளதும் மற்றும் புதனும் குருவும் பரிவர்த்தனை உள்ளதும் சிறப்பு. இவர் லக்னம் கன்னி மற்றும் மீனம் மற்றும் மிதுனம் உபயராசிகளில் 5 கிரகங்கள் இடம்பெற்று உள்ளது சிறப்பா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 4, 7, 10 கேந்திராதிபத்திய தோஷம் பலன் தராது என்று கூறினாலும் குருவும் சந்திரனும் இணைந்துள்ளது. கேசரி யோகத்தை மற்றும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக சுப பலன்கள் இந்த குரு திசையில் இவருக்கு நடைபெற வேண்டும். 16 ஆண்டுகள் 24 வயது 7 மாதம் வரை. அதற்கு இவருக்கு கோச்சாரப்படி 7 சனி வந்துவிடும். இப்பொழுது கோச்சாரத்தில் மீனத்தில் உள்ள சனி ஆகப்பட்டவர் இன்றும் ஒரு 7 ஆண்டுகளில் 18வது வயதிற்குள் இந்த 12, 23, 24 வயது முடியும் வரை இவர் 12, 1, 2, 7 சனியின் தாக்கத்தில் கோச்சாரப்படி இருப்பார் என்பது எனது கருத்து ஆகும். மற்றபடி இந்த தனி ஜாதகத்தை லக்னத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது இவர் சூரியன் எங்கிருந்தாலும் இவருக்கு நன்மையை செய்வார். அடுத்தபடி விரையாதிபதி சூரியன் 7ல் புதன் லக்னாதிபதியுடன் இணைந்து உள்ளது நன்மையே செய்யும் என்பது எனது அபிப்பிராயமாகும். கல்வி என்று எடுத்துக்கொண்டால் நடுத்தர கல்வி 2, 4 பற்றி சீர்தூக்கி பார்க்கும்போது நடுத்தர கல்வி சிறப்பாக அமையும். உத்தியோகம் அரசு சார்ந்த அல்லது அரசு இணைந்த என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது தனியாரில் சூரியன் 12ஆம் இடம் விரையாதிபதியாக இருந்தாலும் நன்மை செய்யும் பொழுது சூரியனுடைய சிறப்பு இருக்கும் பொழுது 3, 8 செவ்வாயும் இவருக்கு மருத்துவ கோள் என்று கூறலாம். 2ஆம் இடம் சுமாரான கல்வியில் சனியுடன் ராகு என்பது ராகுவும் அந்த இடத்தில் மருத்துவ கோள். எனவே சூரியன் புதன் இணைவு 7ஆம் இடத்தில் கடகத்தில் மீனத்தில் எந்த கிரகமும் பகை கிடையாது. புதன் நீச்சமடைந்திருந்தாலும் நீசபங்க சூரியனுடன் இணைவதால் நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார். கணிதம் இயந்திரம் தொடர்பான மருத்துவத்துறையில் கணிதம் அல்லது இயந்திர தொடர்பான படிப்பு அல்லது உத்தியோகம் அமைவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தம் என்று எடுத்துக்கொண்டால் சுமாரான கல்வி அளிக்கும் என்று தீர்மானமாக கூற முடியாது. சூரியன் புதன் புதாத்திய யோகம் என்று எடுத்துக்கொண்டு புதன் நிச்சயமாகி நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் இவர் கடுமையாக உழைத்து அல்லது கடுமையான இவர் அந்த கல்வியையும் தொழிலையும் அடைய பாக்கியம் உள்ளது. எனவே பாக்கியாதிபதியும் சுக்கிரனாக விளங்குகிறார். குரு பார்வையில் 4ஆம் இடம் குரு பார்வையில் உள்ளது. சுக்கிரனுடைய வீட்டையும் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை குருவினுடைய 9ஆம் பார்வை படுகிறது. 2ஆம் இடமான கல்வி ஸ்தானத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை என்ற வகையில் இவருக்கு கல்வி சிறப்பாக அமையும் என்பது எமது கருத்து ஆகும்.
மேலோட்டமாக பார்க்க முடியாது, குரு பார்வையில் இருக்கிறது. எனவே ராகு கேதுக்கள் இவரை பொறுத்தவரை பகை பெற்ற இடத்தில் இருந்தாலும் ராகு கேதுக்கள் நன்மையை செய்வார்கள். 8ல் இருக்கக்கூடிய கேது பிரயாண ஈடுபாடு, ஸ்தல வழிபாடு, முயற்சிகளில் வெற்றி ஏற்படுவதற்கு காலபுருஷத்தினுடைய செவ்வாய் வீட்டில் கேது அமைந்துள்ளது நன்மையே. அடுத்தபடியாக இந்த நடுத்தர கல்வியில் இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கணிதம் கலந்த மருத்துவ இதிலேயோ அல்லது சனி உச்சம் 5ஆம் பார்வை குரு பார்வை ஏற்பட்டுள்ளதால் இவருக்கு பத்திரிகை துறையும் அச்சுத்துறையும் சிறப்பான ஒரு கணித வகையில் இவருக்கு மருத்துவம் கிடைக்கவில்லை எனில் இவர் அடுத்தபடியாக ஒரு தலைமை என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய IAS IPS போன்ற ஒரு இடத்தை இவர் அடைய முயற்சி செய்யலாம் என்பது எனது அபிப்பிராயம் ஆகும். எனவே சிறு குழந்தைகளுடைய படிப்புகள், தொழில் சம்பந்தமாக தூக்கி பார்க்கும் பொழுது இவருடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரமாக இருப்பதாலும் மருத்துவக்கோள் என்று கூறலாம். அடுத்தபடியாக 2ஆம் இடம் சுமாரான கல்வியில் சனியுடன் கூடிய ராகுவும் சிறப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய் இலக்கணத்திலேயே இருப்பதும் செவ்வாயும் இரத்தத்திற்கு அல்லது இந்த லேப் என்று சொல்லுவார்கள், அந்த ஒரு மருத்துவத்துறையில் பல படிப்புகள் உள்ளன. எனவே இரத்தம் சம்பந்தமாக லேப் சம்பந்தமாகவும் இவர் முயற்சி செய்வார் என்பது எனது யோசனை. மேலும் சுபய கஜ கேசரி யோகத்தில் பணம் இருந்தால் கல்வி ஏற்படுமானால் பணம் தட்டுப்பாடு ஏற்படும். மேலும் நண்பர்கள் உறவினர்கள் விரோதம் கூடும் என்பது எனது அபிப்பிராயமாகும். எனவே லக்கணத்தைக்கு அடுத்தபடியாக கல்வியில் தடைகள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் குரு பார்வையில் பகை இல்லத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பார்வையில் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை சிறப்பிப்பார். எனவே 4ஆம் வீடு என்பது உயர்கல்வி ஸ்தானம். அடுத்தபடியாக 9ஆம் வீட்டில் லக்கணத்திற்கு 9ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. 10ல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஒரு 10ஆம் இடமே இவருடைய மிதுன ராசியாக அமைந்து அந்த இடத்திலேயே குரு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் பெற்றுள்ளது. யோகமான ஜாதகமே என்று கூற வேண்டும். அடுத்தபடியாக சுக்கிரனுடைய வீடு என்று 2 மற்றும் 9 பாக்கியமும் சுக்கிரனுடைய வீடுகள் ஆகும். எனவே சுக்கிரன் அனைத்து கல்வியும் வழங்க கண்டிப்பாக உறுதுணை புரிவார். அடுத்தபடியாக இந்த கல்வியை பற்றி இவருக்கு எடுத்து கூடும் பொழுது இவருக்கு அதாவது கன்னி லக்கணத்திற்கு யோகமான கிரகங்கள் சுக்கிரன் புதன். எனவே இந்த கன்னி லக்கணம் புதனுடைய வீடு. புதன் சிறப்பான குருவின் வீட்டிலும் குருவானவர் புதன் வீட்டிலும் பரிவர்த்தனை பெற்று புதன் குருவினுடைய வீடை குருவை பார்ப்பதாலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் சிறப்பான கல்வி அமையும் என்பது எமது ஆய்வின் ஒரு முடிவுகள் ஆகும். மேலோட்டமாக பார்க்காமல் தீர அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவர் இந்த ஏதாவது அரசு சார்ந்த அறநிலையத்துறை அல்லது ஏதோ ஒரு மேல் அதிகார பதவியை கண்டிப்பாக வகிப்பார். மருத்துவம் மட்டுமில்லாமல் இவர் அமைப்பு ஏற்பட்டே தீரும். 10ல் ஸ்தானாதிபதி புதன், 7ல் சூரியன் மற்றும் குருவினுடைய வீட்டில் மீனத்தில் உத்தியோக அமைப்பு ஏற்பட்டே தீரும் என்பது எனது அபிப்பிராயமாகும். சந்திரன் வீடு. சந்திரன் 10ல்
குருவுடன் இணைந்து 10ஆம் இடத்தில் உள்ளதும் சிறப்பு என்பது எனது அபிப்பிராயமாகும். எனவே இவர் கல்வியில் சிறந்து விளங்கி ஒரு தலைமையான ஒரு உத்தியோகத்தை இவர் அடைந்தே தீர்வார் என்பது எமது ஆய்வின் பலன்கள் ஆகும். சிறுவர்களுக்கு நாம் தேடி கொடுக்கக்கூடிய செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே ஒரு சாதாரண மக்களிலிருந்து பிரபஞ்சத்தில் உயர் மட்டத்தில் இருப்பவர்களுடைய தன்னுடைய எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல உத்தியோகத்திற்கான கல்வியை வழங்க வேண்டும் என்பது அனைவருடைய பெயர் அபிப்பிராயம் ஆகும். எனவே கல்விக்காகவே அனைத்து தங்களுடைய சந்ததியினரை அழைத்து செல்கிறார்கள். அந்த வகையில் கல்வியும் இந்த கல்வியின் மூலமாக சிறந்த தொழில் வாய்ப்புகளும் அல்லது வேலையும் எதிர்பார்ப்புடனேயே அனைவரும் உள்ளது. இது பொதுவான அனைவரும் இந்த ஜோதிடத்தை நாடி கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி. சிறுவயது குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு வழிகாட்டல்கள் கிடைக்கும் பொழுது அவர்கள் அந்த வகையில் தடைகள் ஏற்பட்டாலும் அந்த வகையில் அவர்கள் பெரிய முயற்சிகள் எடுத்து முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்தில் இருப்பதும் 3ஆம் இடத்து அதிபதி இருப்பதும் ஒரு சிறப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இவருக்கு குருச்சந்திர யோகம், புதன் நீசபங்கராஜ யோகமும் சனி உச்சம் அடைந்துள்ளதால் சனி அதாவது வேலை தொழிலுக்கு காரகத்தம் 10ஆம் இடத்தை விட 10ஆம் அதிபதியை விட இந்த சனி என்பவரே தொழிலுக்கு காரகம். சிறந்த ஒரு வேலை அல்லது தொழில் அமைய இந்த சனியே உறுதுணையாக இருப்பார். இந்த ஜாதகத்தில் சனி உச்சமடைந்து ராகுவுடன் இணைந்து உள்ளதை மட்டுமே சிறப்பு யோகம் என எனது அபிப்பிராயம் ஆகும். எனவே இந்த ஜாதகர் அந்த சனி உச்சமடைந்ததால் 2ஆம் இடத்தில் கல்வி ஸ்தானத்தில், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் சனியும் ராகுவும் இணைவு, மருத்துவம் சார்ந்த ஏதாவது ஒரு லேப் அல்லது அதற்கு மேல் இன்றைய நவீன ஒரு தொழில்நுட்பங்கள் மிகுந்து விளங்குகின்றன. இயந்திரம் தொடர்பாகவும் கணிதம் தொடர்பாகவும் இவர் மருத்துவத்துறையில் ஒரு அரசு சார்ந்து சூரிய கிரகமும் இவருக்கு புதனுடன் லக்ன ஸ்தானாதிபதியுடன் லக்ன பார்வையுடனும் புதன் வீட்டை புதனே பார்ப்பதால் கன்னி வீட்டை தன் வீட்டை தானே பார்ப்பதாலும் சிறப்படையும் என்பது எனது அபிப்பிராயமாகும். மேலோட்டமாக பார்க்காலும் அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புதன் இந்த இடத்தில் சிறப்பான பலன்களையே கொடுப்பார். புதன் இந்த கன்னியா இலக்கணத்திற்கு புதன் மட்டுமே மூலத்திரிகோண வீடாகவும் உச்ச வீடாகவும் விளங்குவது, தன் வீட்டை தானே பார்ப்பது வெகு சிறப்பு. நீச்சம் அடைந்திருந்தாலும் சூரியனுடன் இணைந்து நீசபங்க ராஜயோகம் பெற்று இந்த சிறப்பான பலன்களை வாரி வழங்குவார். மேலும் சனி இவரை பொறுத்தவரை இந்த உச்சம் அடைந்துள்ளது, ராகுவுடன் இணைந்துள்ளது, மருத்துவ கோள்கள் எனவும் கூறலாம். எனவே புதன் சூரியன் நீசபங்க ராஜயோகமும் சனி உச்சமடைந்த ராகுவுடன் இணைந்துள்ளதும் குருச்சந்திரன் யோகமும் சூரியனும் புதனும் இணைந்து 7ஆம் இடம் கேந்திரத்தில் இணைந்து புதாத்தி யோகத்தையும் வாரி வழங்குகிறார்கள் என்று கூறினால் மிகையாகாது. எனவே சிறு வயது குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் வேலை தொழில் பற்றி நல்ல தெளிவான ஒரு வழிகாட்டல்களை தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த ஜாதகரை உதாரண ஜாதகமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் பயனடையவும் அந்த வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளவும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலரும் ஜோதிட அபிமானிகளும் என்னுடைய ஜோதிட பலன்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன். எனவே
2025 எனது புதிய பரிமாணத்தில் இந்த உதாரண ஜாதகங்கள் மூலமாக உங்களின் விளக்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மீண்டும் எம்மை பின்தொடரும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் யூடியூப் நேயர்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்தி சுகமுடனும் வாழ்க வளமுடனும் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக விளங்க நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.